Morning students. So today's topic is Civics Unit 1, how the state government works. Okay. So first learning object. Students, why you are going to learn this means to acquire the knowledge in the state executive. What is state executive we are going to study. Then power and functions of the governor, and then power and functions of the chief minister, then legislative assembly and council. Legislative assembly na enna, council na enna, then state judiciary na enna அப்படின்றத தான் நம்ம படிக்க போகிறோம் இந்த லெசனில். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். There are two types of government in our country. So what is government means? A governor means governmentனா ஒரு அத்தாரிட்டி, ஒரு பர்டிகுலர் அத்தாரிட்டி, ஒரு கண்ட்ரோல், ஒரு இதுவை கண்ட்ரோல் பண்ணுறத கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் வந்து டூ டைப்ஸ் சொல்கிறாங்க, டூ செட்ஸாக பிரிஞ்சிருக்கு சொல்கிறாங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் அனதர் ஒன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்னாக்கா ஹோல் கண்ட்ரிக்கு ஒரு லீடர் இருப்பாங்க இல்லையா, தட் இஸ் கால் ஹோல் கண்ட்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறத சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவோம். தென் ஸ்டேட் கவர்மெண்ட்னால் நம்ம ஸ்டேட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறத ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுவோம். There are 29 states government in our country. So every state has a government to run its own administration. The state have their own executive and legislature and judiciary. The state executive consists of the governor and the council of the minister, headed by the chief minister. The governor is an integral part of the state legislature. ஸோ ஆல்ரெடி யூ நோ. ஸோ நமக்கு மொத்தம் வந்து 29 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 29 ஸ்டேட்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரை சேர்ந்து தான் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க. த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் தி கவர்னர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஹெட்டட் பை தி சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டர் தான் ஹெட்டு. ஸோ அவருக்கு கீழே கவுன்சில் மினிஸ்டர், அவங்க கவர்னரும் இருப்பாங்க. ஸோ கவர்னர் வந்து ஒரு இன்டிகிரல் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அவர் வந்து எப்படின்னா ஒரு இன்டர்னல், நம்மளோட எப்படி இன்டர்னல் பார்ட், நம்மளோட ஹார்ட்டு லங்ஸு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட இன்டர்னல் பார்ட் அவர். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். த கவர்னர், ஃபஸ்ட்டு கவர்னரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் தி கவர்னர் அஸ் த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ கவர்னர் தான் வந்து ஹெட் ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட்டோட ஹெட். எந்த ஒரு கமிஷன்ஸ் கொண்டு வந்தாலும் எது பண்ணாலும் அவரோட பெர்மிஷன்ஸ் இருக்கணும். ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவரை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஹீ இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். த கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் த டேர்ம்ஸ் ஆஃப் 5 years. ஸோ நாட் ஒன்லி ஃபார் தி கவர்மெண்ட், எவ்ரி எக்ஸிக்யூட்டிவ் பர்சன், அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எடுத்தாலும் அவங்களோட ஒர்க்கிங் இது வந்து 5 yearsக்கு தான். ஓகேவா? So but before the expiry of his full term, the president can dismiss by him from office. ஸோ அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாக்கா அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் இதுவும் அத்தாரிட்டியும் வந்து இருக்குது பிரசிடெண்ட்டுக்கு. ஓகேவா? த கவர்னர் மே ஆல்சோ ரிசைன் ஆன் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட், ஆர் அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அவரே வந்து ரிசைன் பண்ணலாம். His term of office may be extended and he may be transferred to another state. However, the state government cannot remove the governor from his post. ஸோ அவரோட இது வந்து பீரியட் ஆஃப் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பை அகெயின் அவரை வந்து அவரை ரீஃபில் பண்ணி, இல்லாட்டி ஒரு வேறு ஸ்டேட்க்கு கூட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் வந்து அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி, அவரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. ஓகேவா? பிரசிடெண்ட்டுக்கு தான் வந்து அந்த அத்தாரிட்டி இருக்குது. ஓகேவா? டு பி த கவர்னர் த பர்சன் மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ ஒரு கவர்னராக ஆகணும்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னா அவர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அவருக்கு வந்து 35 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி அவர் வந்து பார்லிமெண்ட்டோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயோ வந்து மெம்பராக இருக்கக்கூடாது.
ஓகேவா. அதே மாதிரி எந்த ஒரு ஆஃபீஸும் வந்து அவரோட ப்ராஃபிட்காக எந்த ஒரு ஆஃபீஸையும் அவர் ஓன் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் அவரோட குவாலிஃபிகேஷன். தென் ஃபங்க்ஷன், அவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். The governor is the chief executive in a state. All the executive power of the states are vested upon him. Decisions are taken in his name. He appointed the chief minister and council minister. ஸோ எந்த ஒரு ஒரு ஸ்டேட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இது பண்ணணுன்னாலும் அவரோட பெர்மிஷனில் தான் வந்து அவங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ அவருக்கு தான் வந்து எல்லா பெர்மிஷனும் இருக்குது. ஸோ அவர் வந்து சீஃப் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் அவருக்கு தான் வந்து அத்தாரிட்டி இருக்குது. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டரையோ இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரையோ வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியும் கவர்னருக்கு தான் இருக்குது. ஓகேவா. Then he makes some important appointments of the state government such as the Advocate General, chairman and member of the state public service commission and other. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னும் என்ன அத்தாரிட்டி இருக்குதுன்னா அவர் வந்து அட்வொகேட் ஜென்ரலை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியும் அவருக்கு இருக்குது. சேர்மேன் அண்ட் மெம்பர் ஆஃப் தி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மெம்பர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி கவர்னருக்கு தான் இருக்குது. பிரசிடென்ட் இம்போசஸ் எமர்ஜென்சி இன் எ ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் 356 on the basis of the report of the governor. The governor also act as the chancellor of a state university. அதே மாதிரி பிரசிடென்ட் இல்லாத டைமில் வந்து இவருக்கு வந்து அந்த போஸ்ட்டில் வந்து டெம்ப்ரவரியாக இருக்கிறதுக்கான அத்தாரிட்டியும் வந்து கவர்னருக்கு இருக்குது. ஓகேவா. He summons and procures the session of the state legislature and he can dissolve the legislative assembly. அதே மாதிரி அசம்பிளியை வந்து டிசால்வ் பண்ணதுக்கான அத்தாரிட்டியும் கவர்னருக்கு இருக்குது. Money bill can be introduced in the state legislature assembly only with the approval of the governor. ஸோ ஒரு மணி பில், அதாவது மணி பில்னா என்னென்னா பட்ஜெட். எப்படி நம்ம வீட்டில் வந்து நம்ம மதர் அண்ட் ஃபாதர் வந்து ஒரு மந்த்துக்கான என்னென்ன தேவை இருக்குது, என்னென்ன நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்க, எவ்வளோ வந்து கெயின் பண்ணாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஒரு பட்ஜெட்டாக போடுறாங்களோ அதை தான் பட்ஜெட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அந்த பட்ஜெட் வந்து எவ்ரி இது வந்து நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் எடுப்பாங்க, ஸ்டேட் இதுலேயும் எடுப்பாங்க, அதே மாதிரி பார்லிமெண்ட்லேயும் இந்த மாதிரி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட் மணி பில், அதுக்கான மணி காசை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியும் வந்து கவர்னருக்கு தான் இருக்குது. த கவர்னர் மே promulgate ordinations when the legislature assembly or both the house of the legislature when there are two houses or not sessions. ஸோ அதே மாதிரி அசம்பிளிக்கான டிஸ்மிஸ் பண்ணுறதும் அசம்பிளியை கூப்பிட்றதுக்கான அத்தாரிட்டியும் வந்து கவர்னருக்கு தான் இருக்குது. த கவர்னர் மே நாமினேட் ஒன் மெம்பர் ஃப்ரம் தி ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி டு தி legislative assembly if there an Anglo-Indian people in the state and when they are not duly represented in the state legislature. He may also nominate 1/6th member of the state legislature council from the among person who are experts in the field of science, literature, arts, social service and cooperative movements. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஸ்டேட் அசம்பிளி இருக்கு இல்லையா, அந்த அசம்பிளிக்கான ஒரு மெம்பர், அதாவது ஆங்கிலோ இண்டியன் மெம்பரை வந்து, ஆங்கிலோ இண்டியன்னா யாருன்னா அதாவது ஃபாரின் பீப்புள் இங்கே வந்து செட்டில் ஆனவங்கள ஆங்கிலோ இண்டியன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனையும் வந்து அசம்பிளியில் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி வந்து கவர்னருக்கு இருக்குது. அதே மாதிரி ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் லேட் பிஃபோர் தி லெஜிஸ்லேச்சர் வித் த அப்ரூவல் ஆஃப் தி கவர்னர். த கவர்னர் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசிஸ்டன்ட் டு ஆல் தி பில்ஸ் பாஸ்ட் இன் தி லெஜிஸ்லேச்சர் இன்க்ளூடிங் மணி பில். த கான்டிஜென்சி fund of the state is also placed at the disposal of the governor. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்னேன் ஆனுவல் பட்ஜெட், ஸோ அந்த ஆனுவல் பட்ஜெட்டுக்கான அப்ரூவலும் வந்து கவர்னர் தான் வந்து கொடுப்பாங்க சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஆஃப் தி கவர்னர்.
The position of the governor of a state is compared to the president of India as the nominal executive. ஸோ எப்படி வந்து இந்தியாவுக்கு பிரசிடெண்ட்டோ அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர் தான் வந்து ஒரு ஹை head of the constitution சொல்லுவாங்க. But the governor is not always a nominal executive. He can exercise his power in the real sense, and on the some occasions he act as an agent of the central governments. ஸோ இவர் எப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்கான ஒரு ஏஜென்ட் மாதிரி இவர் ஆக்ட் பண்ணுவார் ஸ்டேட்டில். ஓகேவா? therefore he is responsible for the maintaining relation between the central government and state government. ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், இங்கே நடக்கக்கூடியதை, இங்கே தேவையான இதுவை, இங்கே நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போய் சேர்க்குறதும் வந்து கவர்னரோட வேலை. அதேமாதிரி அங்கே நடக்கிற அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன தீர்வு சொல்கிறாங்களோ அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்குறதும் இவரோட வேலை. ஓகேவா? The governor may advise the council minister when faced difficult situation. அதே மாதிரி ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கானவோ இல்லை அதுக்கான இதுவை முடிவு எடுக்கிறதுக்கான அத்தாரிட்டியும் வந்து கவர்னருக்கு இருக்குது. The president declares emergency in the state on the basis of the report of the governor regarding the law and order situation in the state. அதே மாதிரி கவர்னரோட ரிப்போர்ட்டை வச்சு தான் வந்து பிரசிடெண்ட் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக ஏதாவது ஒரு ஆக்ட் கொண்டு வரணும், ஏதாவது சட்டம் கொண்டு வரணும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னா கவர்னரோட ரிப்போர்ட்டை வச்சு தான் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தாலும். த கவர்னர் டேக் இண்டிபெண்ட் டிசிஷன் வைல் எக்ஸசைசிங் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். அதே மாதிரி ஏதாவது ஒரு தப்பான ஒரு இது நடந்துகிட்ருக்குது, ஏதோ தப்பான முடிவு எடுக்கிறாங்க யாராவது, ஏதோ ஒரு அத்தாரிட்டியில் இல்லை இங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதுன்னா இவருக்கு வந்து கவர்னருக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ மே சீக்கிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி கவுன்சில் மினிஸ்டர் ரிகார்டிங் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். அதே மாதிரி இவருக்கு எங்கே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதுன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லா மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் ஒப்பீனியன் கேட்டுட்டு இவர் வந்து டிசிஷன் எடுப்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீஃப் மினிஸ்டர். The governor appointed the leader of the majority party in the state legislative assembly as the chief minister. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் சிஎம் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு. ஸோ ஒரு மெஜாரிட்டி பார்ட்டியில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள சீஃப் மினிஸ்டராக ஆக்குவாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் தி மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்து கவுன்சில் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் ஹெட் யாருன்னா சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் யாருன்னா கவர்னர். ஓகேவா? அதே மாதிரி ஹெட் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யாருன்னா சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? த சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் நோ ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஹீ ரிமைன்ஸ் இன் ஆஃபீஸ் ஸோ லாங்கர் அஸ் ஹீ காட் சப்போர்ட் ஆஃப் தி மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டருக்கு வந்து எந்த ஒரு ஃபிக்ஸ்டான டேர்ம்ஸும் கிடையாது. அது இவருக்கும் வந்து 5 இயர்ஸ் தான், 5 இயர்ஸ் வரைக்கும் தான் இவரும் வந்து இது ரூல் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இருக்குது. ஆஃப்டர் 5 இயர்ஸ் அகெயின் வந்து எலெக்ஷன் வச்சு அகெயின் அவர் வின் பண்ணார்னா அகெயின் வந்து அவர் என்ன பண்ணலாம், அகெயின் வந்து அவரோட பீரியடை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? வென் ஹீ லாஸஸ் சப்போர்ட் இன் த லெஜிஸ்லேச்சர் ஹீ ஹேஸ் ரிசைன். அதே மாதிரி இவரோட இன்பிட்வீன்லேயே இவருக்கு சப்போர்ட் இழந்துச்சு, இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இவர் வந்து இவரோட ஜாபை ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ரெசிக்னேஷன் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் மீன்ஸ் த ரெசிக்னேஷன் ஆஃப் தி ஹோல் கவுன்சில் ஆஃப் தி மினிஸ்டர் இன் தி ஸ்டேட். அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணார்னா அவரோட கண்ட்ரோலில் இருக்கிற மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ரிசைன் பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். ஓகேவா? The chief minister must be a member of the state legislature. If he is not a member of the state legislature at the time of he taking over charge, he must be so within a period of 6 months. ஸோ அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதாவது ஸ்டேட் அசம்பிளி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து அவர் வந்து மெம்பராக இருக்கணும்.
அப்படி ஒரு மெம்பராக இல்லைன்னா அவர் வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே வந்து அவரோட மெம்பர்ஷிப்பை அதில் இது பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அவர் ரிசைன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அவருக்கு என்ன பவர்ஸ் இருக்குது, அவர் என்ன வேலை செய்யணும்னாக்கா, த சீஃப் மினிஸ்டர் இஸ் த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தி ஸ்டேட். ஆல் மேஜர் டிசிஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் டேக்கன் அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப். ஸோ இவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அந்த கவர்மெண்ட்டுக்கே வந்து ஹெட்டு யாருன்னா சீஃப் மினிஸ்டர் தான். இவர் வந்து நேரடியாக வந்து அதாவது ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து சீஃப் மினிஸ்டர். பட் வந்து டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே வந்து கவர்னர். அவரோட அப்ரூவல் இல்லாமல் இவரால் வந்து எந்த ஒரு டிசிஷனை பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எல்லா மெஜாரிட்டி டிசிஷனும் வந்து இவரோட லீடர்ஷிப், இவரோட தலைமையில் தான் வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்குவாங்க. ஓகேவா? தென் த சீஃப் மினிஸ்டர் பேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஆன் த அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் த கவர்னர் அப்பாயிண்ட் த அதர் மெம்பர். அதே மாதிரி எந்த ஒரு மினிஸ்டரையும் வந்து இவரோட இது பண்ணி தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். லைக் வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும், வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுன்னு, இந்த மாதிரி முனிசிபாலிட்டி இப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணணும், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணணுன்றது இவர் தான் வந்து முடிவு பண்ணணும். ஸோ இவர் யாரை சொல்கிறாரோ அவரை தான் வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? த சீஃப் மினிஸ்டர்ஸ் சூப்பர்வைஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் தி டிஃப்ரெண்ட் மினிஸ்டர் அண்ட் அட்வைஸ் தேம் அக்கார்டிங்லி. ஹி ஆல்சோ கோஆர்டினேட் த ஆக்டிவிட்டி ஆஃப் தி டிஃப்ரெண்ட் மினிஸ்டர்ஸ். ஸோ அதே மாதிரி இவர் வந்து சூப்பர்வைசர், எல்லாருமே வந்து மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா அவங்களோட வேலையை அப்படின்றத ஆக்டிவிட்டியை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது இவரோட வேலை. அதே மாதிரி யாருக்கு என்ன வேலை செய்யணும், யாரெல்லாம் வந்து இதெல்லாம் செய்யணும், கோஆர்டினேட் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்கிறதும் வந்து இவர் தான் வந்து சொல்லுவார். The chief minister plays an important role in making policy of the state government. He has to ensure that the policy of the government do not go against public interest. His voice is final in the policy decision of the state government. So இவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாரு எந்த ஒரு பாலிசி அண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கும். ஸோ கவர்மெண்ட்டில் யாரும் இவருக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு இதுவும் வந்து மினிஸ்டர்ஸும் எடுக்கவும் முடியாது. ஸோ அதே மாதிரி அப்படி எடுத்தாலும் அந்த மாதிரி பாலிசி ஏதாவது இது பண்ணாலும் என்ன ஆகிடும், பப்ளிக் வந்து இவருக்கு அகெயின்ஸ்டாக ஆகிட்டார்னா இவரோட கண்ட்ரோல் வந்து கம்மியாயிடும். அதனால இவரோட வாய்ஸ் தான் வந்து ஃபைனல் டிசிஷனாக இருக்கும். He plays an important role in making higher appointment of the state government. The governor appoints different higher official of the state government on the advice of the chief minister and the council member. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ இவர் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஹையர் அப்பாயின்மெண்ட்ஸ் எந்த இதுவை கொடுக்கறனாலும் இவர் தான் வந்து இது பண்ணுவார். ஸோ இவரோட அட்வைஸில் தான் வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். கவர்னருக்கு தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான இது இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது. பட் வந்து சீஃப் மினிஸ்டர் யாரை சொல்கிறாரோ அவர் தான் வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்டர்ஸ்டுட்?